வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை 98 யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெப் ஹோஸ்டிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இமெயில் ஹோஸ்டிங். என்னடா இமெயில் ஹோஸ்டிங் பற்றி புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இமெயில் ஹோஸ்டிங்னால என்ன அட்வான்டேஜு, எங்கே வந்து பெஸ்ட்டாக, அதாவது சீப்பர் ரேட்டுக்கு வந்து இமெயில் ஹோஸ்டிங் கிடைக்கிது. எல்லாருக்கும் வெப்சைட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் எல்லாருக்கும் இமெயிலுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால தான் இன்றைக்கி இமெயில் ஹோஸ்டிங்கை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது எல்லாராலையும் இமெயிலை வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அதனால தான் எல்லோரும் வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஃப்ரீ இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், கூகுள், யாஹூ, ஹாட்மெயில், இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக இமெயில் சொல்யூஷன். இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காஸ்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை, நமக்கு போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஒரு உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கு நெருங்கின ஒரு பர்டிகுலர் போர்ட்டலுக்கோ உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ எல்லா இகாமர்ஸ் போர்ட்டலும் வந்து நார்மலாக ப்ரிஃபர் பண்ணுறது உங்களோட பிஸ்னஸ்க்கு ஓன் டொமைன் இருக்கிற இமெயில்ஸ் ஐடியை தான். அதாவது உங்களுடைய ஓன் நேமில் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் அதை வந்து ப்ரிஃபரபிள் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் போர்ட்டல் வந்து அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜிமெயிலையோ இல்லை ஹாட்மெயிலையோ தவிர்க்க முயற்சி பண்ண சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ இது மாதிரி ஃப்ரீ இமெயில் சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஸ்பேமு இல்லை அப்டேட்ஸு, ப்ரொமோஷன்ஸு நிறைய வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதில் ரெவென்யூ இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு, அதாவது எனக்கு வந்து ஓனாக யூஸ் பண்ணணும், எனக்கு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு வேணும், இதில் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ResellerClub. எனக்கு தெரிஞ்சு இமெயில் சொல்யூஷனில் இவங்க கொடுக்குற அளவுக்கு சீப்பான ரேட்டில் யாருமே கொடுக்கறது இல்லை. அதுக்கு 100% கேரண்டி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இமெயில் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளானே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இமெயில் ஹோஸ்டிங்னு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஜிசூட், அதாவது workspace.google.com அவங்களுடைய அப்ளிகேஷனை ரீசேல் பண்ணுறாங்க. ஜிசூட் வந்து கூகுள் வந்து இமெயில் சொல்யூஷனை பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இவங்க ரீசேல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நான் ஒவ்வொரு பிளானை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ புரியும் ஏன் வந்து இவங்க இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுது, இல்லை எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி. தெர் ஆர் 3 இமெயில் சொல்யூஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இமெயில். பிஸ்னஸ் இமெயில் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் வித் 30 ரூபீஸுங்க. 5 ஜிபிக்கு 30 ரூபா ஒரு யூசருக்கு. ஒரு யூசர்னால் நீங்கள் வந்து இது இன்னொரு விஷயம் நம்ம முதல்ல சொல்லணும். நீங்கள் எந்த இமெயில் ஹோஸ்டிங்கை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு டொமைன் நேம் வந்து கம்பல்சரி வேணும். ஒரு ஓன் டொமைன் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரியான இமெயில் ஹோஸ்டிங்கை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ResellerClub வழியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இப்போது GoDaddy எடுத்துக்கிட்டிங்க, இல்லைன்னா நிறைய டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட .com டொமைன் எடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த டொமைன் எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் 900 ரூபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருதுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டேக்ஸ் பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாகும். ஸோ இன்னும் 850, 860 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு .com டொமைனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை இமெயில் ஐடி வேணாலும் பிஸ்னஸ் ஹோஸ்டிங்கிலோ இல்லை என்டர்பிரைஸ் ஹோஸ்டிங்லையோ க்ரியேட் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங்கில் 5 GB நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு யூசருக்கு
ஒரு இமெயில் ஐடிக்கு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து 10 இமெயில் ஐடி வேணுமா, 10 இமெயில் ஐடி வாங்கிக்கலாம். இல்லை நான் எனக்கு ஒரு இமெயில் ஐடிக்கு 5 ஜிபி பத்தாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ₹30 பே பண்ணி அடிஷ்னல் 5 ஜிபியை அவங்களுடைய மெயில் பாக்ஸில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுடைய ஓன் டொமைன் நேம்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து நீங்கள் உங்களோட மெயிலை வந்து வெப்மெயில், அதாவது ப்ரௌசர் வழியாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு என்னுடைய மொபைலில் கான்ஃபிகர் பண்ணணுமா, இல்லை அவுட்லுக் வழியாக அவுட்லுக் என தேர்ட் பார்ட்டி டூல் அப்ளிகேஷன்ஸ் வழியாக கான்ஃபிகர் பண்ணணுமா, அதுக்கும் பாசிபிள் இருக்குது. உங்களால் ஈஸியாக எந்த டிவைஸும் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்க முடியும். இது பிஸ்னஸ் ஹோஸ்டிங்லேயும் இருக்குது, என்டர்பிரைஸ் ஹோஸ்டிங்கில் இருக்குது, ஜிசூட்லேயும் இருக்குது. சரி, பிஸ்னஸ் ஹோஸ்டிங்கில் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 5 ஜிபிங்க. நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக ₹30 பே பண்ணி அடிஷ்னல் 5 ஜிபியை ஆட் பண்ணிக்க முடியும். 360 டிகிரி சிங்க்ரனைசேஷன், அதாவது நீங்கள் உங்களுடைய மெயிலில் எல்லா டிவைஸ்லேயும் சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியும். அவங்க கொடுக்குற 2 டைப்பான பாப் ஐமேப் அப்படிங்கிற ஆப்ஷனில் எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஓன் டொமைன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மலாக இப்போ வந்து எல்லாருமே கேலண்டர் ஷெட்யூலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆட்டோ ரெஸ்பாண்டர் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரெஸ்பாண்டர் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட கிளைண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும், ப்ரியராக கொடுக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஆட்டோ ரெஸ்பாண்டர் செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 5 நாள் வந்து அவைலபிள் இருக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டிங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இது பேர் ஆட்டோ ரெஸ்பாண்டர். அடுத்தது வந்து ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன். கம்பல்சரி இமெயில்னு வந்தாலே ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் தேவை. அதையும் வந்து இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங்கில் கொடுக்குறாங்க. இன்னொன்று, செக்யூராக உங்களுடைய மெயில்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸ் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து ரிக்வயர்ட். அதுக்கு அவங்க பிராண்டட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 99.99% அப் டைம், எப்பவுமே ட்ராப் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் கொடுக்குற மாதிரி 24/7 பெஸ்ட் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க, இது எல்லாமே டிக்கெட்டிங் சிஸ்டம் தான். டைரெக்டாக கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. கால்ஸும் பண்ணி உங்களுடைய இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசூட். ஏன் ஜிசூட்னை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜிசூட் வந்து கூகுளால் கொடுக்கப்படுற ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒர்க் ஸ்பேஸ். இதை வந்து இவங்க ரீசேல் பண்ணுறாங்க. சரி, நான் அதுக்கு டைரெக்டாக ஜிசூட்லேயே இப்போ வாங்கிடுவேனே அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜிசூட்டில் வாங்கிறதுக்கும் இவங்ககிட்ட வாங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுறேன். இது வந்து ஜிசூட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் யூஸருக்கு ஒரு இமெயில் ஐடி வாங்கணும்னு நினச்சிங்க, ஜிசூட்டில் பேசிக் ஸ்டார்டர் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு யூஸருக்கு ₹125. இதே ஸ்டாண்டர்ட் பிளான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹672. இது வந்து இப்போ இருக்கிற ஆஃபர். பை டிஃபால்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிளானுக்கு ₹210, ஸ்டார்டர் பிளானுக்கு $672. அதோட அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் நிறையா இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான இமெயில் ஐடிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில 1 TB ஸ்பேஸ்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பிளானுக்கோ இல்லை என்டர்பிரைசஸ் பிளானுக்கோ போகலாம். சரி, இது வந்து ரீசெல்லரில் என்ன ரேட் கிடைக்குது பாருங்கள். அதே பிளான்ஸ் தான். பேசிக் வந்து ₹115. இப்போ கூகுள் ₹125 கொடுக்குறத இவங்க ₹115 கொடுக்குறாங்க. அதாவது அவங்ககிட்டேருந்து வாங்கி இவங்க ரீசேல் பண்ணாலும் அதை வந்து கஸ்டமருக்கு பெஸ்டர் ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் காஸ்ட்டு கம்மி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிளானை ரெனியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹190. இதே வந்து ஜிசூட்டில் ₹210. சரி, நம்ம நான் மெயினாக வந்து பேசிக் பிளான் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஹையர் அண்ட் பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு தான் தேவைப்படும். அதனால் வந்து நான் அதை வந்து தவிர்த்துட்டு பேசிக் பிளானில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 GB இமெயில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் 30 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னால் அவங்க கொடுக்குற, அதாவது ஜிசூட் கொடுக்குற எல்லா அப்ளிகேஷனையும் உங்களுடைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுட் ட்ரைவ் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஸ்பேஸ் வந்து 30 GB. இது எல்லாமே சேர்ந்தா பாரு ஒரு யூஸருக்கு ஒரு மாதத்துக்கு
ரூ. 115. இல்லை நீங்கள் 1 இயராக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 115 × 12 எவ்வளோ வருதோ வந்துடலாம். அதுக்கு அடுத்தது ரெனியூ பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 190 ப்ளஸ் டேக்ஸு. சரி, ஜி சூட்டில் என்னென்னலாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்? ஜி சூட்டில் பை டிஃபால்ட் கூகுள் டிரைவ் இருக்குது, கூகுள் டாக்ஸ் இருக்குது. கூகுள் டாக்ஸ் இது ஒன்றும் இல்லை, நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரி கூகுளில் கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்டு, கூகுள் ஃபோட்டோஸ் இது மாதிரி எல்லான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைன் வழியாக நீங்கள் உங்களோட அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் கூகுள் கேலண்டர் தெரியாதவங்க இருக்க முடியாது. அவங்களோட ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான கேலண்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலே கூகுள் கேலண்டர் தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது கூகுள் ஷீட்டு, இன்னொன்று கூகுள் ஹேங்அவுட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். இது இமெயில் சொல்யூஷனோடு சேர்த்து கொடுக்குறாங்க 30 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட. உங்களுடைய டிவைஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த டிவைஸுக்கு கனெக்ட் வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அட்மின் கண்ட்ரோல் பேனல் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 மெயில் ஐடியை வந்து ஜி சூட் வழியாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 மெயில் ஐடியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் கண்ட்ரோல் பேனல் கொடுக்குறாங்க. உங்களோட மெயில்ஸை நீங்கள் அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு டூல் இருக்குது ஜி சூட் வழியாக. அதையும் வந்து நீங்கள் ரீசெல்லர் வழியாக வாங்கிக்க முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது இல்லாமல் வந்து எல்லா கூகுள் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனையும் இந்த ஜி சூட் வழியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இமெயில். இது என்டர்பிரைஸ் இமெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜி சூட்டுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லுன்னா, அதே 30 GB இமெயில் ஸ்பேஸு, அதே 30 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுக்குறாங்க. ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹75 பர் யூசர். எவ்வளோ சீப்பாக இருக்கு பாருங்கள். நீங்கள் 115 பே பண்ணுற ஒரு பர் யூசருக்கு பே பண்ணுறது இங்கே ₹75 மட்டும் பே பண்ணால் போதும். சரி, இதோட என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேலண்டர், அட்ரஸ் புக் இருக்குது. உங்கள் மெயிலை எல்லா டிவைஸோடும் சிங்க்ரனைஸ் பண்ணலாம். ஆட்டோ ரெஸ்பாண்டர் மட்டும் இல்லாமல் இமெயில் ஃபார்வேர்டிங் செட்டப்ஸும் இருக்குது. இமெயில் ஃபார்வேர்டிங்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமெயிலுக்கு வர்ற இன்ஃபர்மேஷனை இன்னொரு மெயில் ஐடிக்கு ஃபார்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்டர்ஃபேஸ் சொல்யூஷனில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 30 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ₹15 பே பண்ணிங்கனாலே உங்களுக்கு 5 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்களே உங்களுடைய டிசைன் பேட்டர்ன், அதாவது சிக்னேச்சர்ஸ், நீங்கள் யூஸ்வலாக நம்ம வந்து இமெயில் அனுப்பும்போது ஃபூட்டரில், அதாவது கீழே இமெயிலோட நம்மளோட சிக்னேச்சர் ஆட் பண்ணணும். இங்கே டிசைன் டெம்ப்ளேட்டே கொடுக்குறாங்க, வேணுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். பாப், ஐமேப், அதாவது 2 டைப்பான பாப், ஐமேப். இதை வந்து நான் இந்த இதுலேயே சொல்கிறேன், எண்டில் சொல்கிறேன். இந்த மாதிரியான டைப்போ இமெயிலை சப்போர்ட் பண்ணுது. உங்களோட நேமில் உங்களோட இமெயில் ஐடி, அதாவது உங்களோட ஓன் டொமைன் நேமில் உங்களோட இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ண முடியும். கேலண்டர், கான்டாக்ட்ஸ், ஜி சூட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸோட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களோட சர்வரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காம்பி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவலாக ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கேலண்டர் வழியாக பிளானர்ஸ் செட் பண்ணிக்கலாம். இவ்வளவும் வந்து உங்களுக்கு வந்து ₹75 ஒரு மாதத்துக்கு ஒரு யூசர் அப்படிங்கிற பேஸில் கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை யூசர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இதோட சைனப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நான் வந்து 2 டைப்பு இமெயில் ஆப்ஷனை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை என்டர்பிரைஸ் இமெயில் ஹோஸ்டிங் ஆகட்டும், இல்லை ஜி சூட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் இமெயில் சொல்யூஷனை கொடுக்குறாங்க. வகைன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பாப், இன்னொன்று ஐமேப். பாப்புங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. பாப்புங்கிறது உங்களுக்கு வர்ற மெயில்ஸ் வந்து ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகும். அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகிற மெயிலை நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்களுடைய அவுட்லுக்லேயோ இல்லை வெப்மெயிலையோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு காப்பி சர்வர்லேயும் ஒரு காப்பி உங்களோட டிவைஸ்லேயும் இருக்கும். அதாவது மெயில் வந்து சர்வருக்கு வந்த உடனே அந்த காப்பி உங்களோட லோக்கல் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணப்படுது. இது வந்து பாப். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு காப்பி எப்போவுமே சர்வரில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு காப்பி உங்களோட லோக்கல் டிவைஸில் இருக்கும்.
டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வெறும் இன்கமிங், அதாவது இன்கமிங் மெயில்ஸை மட்டும்தான் வந்து உங்களால் காப்பி டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் டிவைஸ் வழியாக அனுப்புகிற எந்த மெயிலுமே வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகாது. பட் உங்களோட லோக்கல் டிஸ்கில், அதாவது லோக்கல் பிசிலேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் யூஸ் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா, கான்ஃபிகர் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா அது வந்து அந்த டிவைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு அதனால் வந்து பேக்கப் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐமேப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சர்வரில் என்ன காப்பி இருக்கோ அது அப்படியே உங்களுடைய லோக்கல் டிவைஸ்க்கு சிங்க்ரனைஸ் ஆகும்னா அங்கே இருக்கிற அதே காப்பியோட ஒரு ஃபைல்ஸ் வந்து உங்களோட லோக்கல் டிஸ்கில் இருக்கும். அங்கே இன்பாக்ஸில் என்ன மெயில்ஸ் இருக்கோ அதே மெயிலு உங்களுடைய லோக்கல் டிவைஸில் இருக்கிற இன்பாக்ஸ்லேயும் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பை டிஃபால்ட் ஏதாவது ஒரு மெயில்ஸை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வர்லேயும் டெலீட் ஆகிடும். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற சென்ட் மெயில்ஸ், அதாவது நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், எந்த டிவைஸ் வேணாலும் கான்ஃபிகர் பண்ணி அது வழியாக அனுப்புகிற மெயில்ஸ் வந்து உங்களுடைய சர்வர்லேயும் ஒரு காப்பி இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்குன்னா ஒரு நாள் மொபைலில் மறந்துட்டு போகிறீங்க, இல்லை டிவைஸ் பிசியை கையில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா உங்களோட வெப்மெயிலில் லாகின் பண்ணி உங்கள் சென்ட் ஐட்டம்ஸை பார்த்துக்க முடியும். இதுதான் பாப் அண்ட் ஐமேப்கான டிஃப்ரென்ஸ். சரி, அவ்வளோதான் கைஸ். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் இமெயில் சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். இது உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்குன்னா தேவைப்பட்டது அப்படின்னா இதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கவங்க உங்களை லைக்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். வில் see you in the next video. Thank you.